Standard 10, Unit 7, Exercise 7.1, Question number 3. The external radius and the length of a hollow wooden log are 16 cm and 13 cm respectively. So, if its thickness is 4 cm, then find its TSA. So, நமக்கு இங்க என்ன ஷேப்னு அவங்க வந்து ஓப்பனா சொல்லல. அதுக்கு தான் அவங்க சொல்லிருக்காங்க hollow wooden log. So, hollow wooden log வந்து எந்த ஷேப்ல இருக்கும் அப்படிங்கறத நாம தான் இமேஜின் பண்ணிக்கணும். So, hollow wooden log வந்து எந்த ஷேப்ல இருக்கும்? ஒரு hollow cylinder ஷேப்ல இருக்கும் இல்லையா? So, இப்படி தான் இருக்கும். So, இப்போ இந்த hollow wooden log ஓட external radius, அதாவது external radiusனா outer radius, அதாவது capital R அப்படின்னு சொல்லுவோம். So, capital R equal to, இங்க respectively சொல்லிருக்கிறதால external radius is equal to 16, length is 13 அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? So, அப்போ external radius is 16, okay. And then length na height. So, அப்போ அந்த log ஓட height வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்? 13 cm அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் ரேடியஸ் வேணும், ஏன்னா ஃபார்முலால ஸ்மால் ஆர் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கான க்ளூ தான் அவங்க கொடுத்துருக்கிறது இதோட திக்னஸ். ஸோ அப்போ இதோட திக்னஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இதோட திக்னஸ் இஸ் 4. திக்னஸ் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ அப்போ நம்ம ஃபுல் ரேடியஸில் திக்னஸை மைனஸ் பண்ணுறோன்னா மீதி இருக்கிறதா வந்து என்னது ஸ்மாலஸ்ட் ஸ்மால் ரேடியஸ், இன்டர்னல் ரேடியஸ். ஓகே, ஸோ இப்போ இன்டர்னல் ரேடியஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அவுட்டர் ரேடியஸ்லேருந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸ்லேருந்து வித்தை மைனஸ் பண்ணிடணும். ஓகே, திக்னஸை மைனஸ் பண்ணிட்டோன்னா அதுதான் வந்து இன்டர்னல் ரேடியஸ். ஸோ அப்போது இங்கே வந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸ் 16 சென்டிமீட்டர் அண்ட் தென் வித் வந்து 4. ஸோ அப்போது ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கிவனில் எழுத போகிறது capital R equal to 16 centimeter and small r equal to 12 centimeter, height equal to 13 centimeter. So, இப்போ நம்ம அவங்க கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா TSA of hollow wooden log. So, therefore, TSA of hollow wooden log. So, hollow wooden log எந்த ஷேப்பில் இருக்குன்னு நமக்கு தெரியும், hollow cylinder. So, இப்போ hollow cylinderோட ஃபார்முலா தான் எழுதணும். 2 pi r into capital R plus small r into capital R minus small r plus h square units. ஓகேங்களா? ஸ்கொயர் இங்கே சென்டிமீட்டர் சொல்லியிருக்கிறதால ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அதுக்கான ஃபார்முலா இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணி TSA hollow wooden log ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 2 into pi வேல்யூ 22/7 நமக்கு தெரியும், கேபிட்டல் R தெரியும் 16 ப்ளஸ் ஸ்மால் r தெரியும் 12 இன்ட்டு இது எல்லாமே மல்டிப்ளேயில் இருக்குது. இந்த கீழே போடுறேன் நான், உங்களுக்கு இங்கே தள்ளி போட்டு நீங்கள் ஒரே ஸ்டெப்பாக போட்டுக்கலாம். அண்ட் 16 minus 12 plus 13. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 into 22/7 into 16 plus 12 equal to 28 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 16ல் 12 மைனஸ் பண்ணிங்கன்னா 4 plus 13 equal to 17 வரும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 7 டேபிளில் 1 7s are 7, 4 7s are 28. ஸோ இப்போ மீதி இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் வந்து TSA of hollow wooden log. So 222s are உங்களுக்கு 44 into 4 into 17. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 4 4s are 16, கேரி 176 into 17 கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2992 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதுதான் வந்து என்னது TSA of hollow wooden log. அதோட TSA total surface area of hollow wooden log ஓட வேல்யூ வந்து என்னன்னா 2992 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொடுத்துருக்க வேல்யூலேருந்து நம்ம எப்படி வந்து நமக்கு ஃபார்முலாவுக்கு தேவையான வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஸோ அது வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கணும். அண்ட் தென் நல்லா லிசன் பண்ணுங்கள். 2-3 தடவை நீங்கள் ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, உங்களுக்கு இதில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.